விஜய்க்கு சம்மன் 12ஆம் தேதியோ என்னமோ வந்து ஆஜராக சொல்லியிருக்காங்க. உடனே இந்த ட்விட்டர் இதிலெல்லாம் அந்த திமுககாரங்க படிச்சிருக்காங்களா, பெரிய பத்திரிகையாளருங்கிறான். அவங்கெல்லாம் என்ன போடுறாங்க, விஜய்க்கு சம்மன், விஜய் கைது ஆவார். பெரிய பத்திரிகைக்காரங்க படிச்சிருக்கீங்களா நீங்கள்லாம்? பத்திரிகையாளர் தான் கேட்குறேன். ஒரு ஆளுக்கு சம்மன் அனுப்புனா கைது பண்ணுவாங்கன்னு அர்த்தமா? எல்லாருக்கும் சம்மன் அனுப்புவாங்க தெரியுமா உங்களுக்கு? அதாவது கொலை வழக்கம் நடக்கும். புகார் யார் கொடுப்பா? ஒருத்தர் கொலை செய்யப்படுவார், மனைவி போய் புகார் கொடுப்பாங்க. எஃப்ஐஆர் போட்டு சம்மந்தப்பட்டவர்களை கைது செஞ்சுருவாங்க. விசாரணை ஆரம்பிக்கும். முதல்ல சம்மன் போட்டு யாரை விசாரிப்பாங்க தெரியுமா? கொலை செய்யப்பட்டவருடைய மனைவி தான் முதல்ல சம்மன் அனுப்புவாங்க. உடனே கொலை செய்யப்பட்டவரின் மனைவிக்கு சம்மன் வந்து விட்டது, அவர் கைது செய்யப்படுவார்னு சொன்னால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனமோ அது மாதிரி முட்டாள்தனம் இது. சாட்சிகள் அவங்ககிட்ட கேட்கணும். நீங்கள் இந்த கரூர் விஷயத்தை எடுத்துக்கணும். கரூர் விஷயத்தில் தனி நீதிபதி அவர் ஒரு தனிநபர் ஆணையத்தை போட்டார். ஏற்கனவே மதுரை பெஞ்சு 2 நீதிபதிகள் கொண்டது விசாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு தனி ஆர்டர் போட்டார். விஜயை ஏன் கைது செய்யவில்லைன்னாரு. அதுக்கப்புறம் இதை சொன்னார். உடனே விஜய் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். தனி நீதிபதியின் உத்தரவு செல்லாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனார். சுப்ரீம் கோர்ட்டில் என்னாச்சு? தனி நீதிபதி உத்தரவு செல்லாது, தனிநபர் ஆணையம் அமைக்க முடியாது, இதுக்கு சிபிஐ விசாரணைக்கு அனுப்புகிறேன்னு உச்சநீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனது எதனாலன்னா, தாவேக்கா போட்ட வழக்குனால தான் சிபிஐ விசாரணைக்கு அனுப்புனாங்க. அப்போ வழக்கு போட்டவங்களே அவங்கள விசாரிக்காமல் எப்படி இருப்பாங்க? அப்போ அவரை கூப்பிட்டு விசாரித்தா அவரை கைது பண்ண போகிறாங்கன்னு அர்த்தமா? சட்டம் தெரியுமா? அவங்க யாருக்காவது யாருன்னு அடிப்படை விஷயம் கூட தெரியலையா? சம்மன் அனுப்புனா கைதுன்னு. அதனால் அவரை சம்மன் அனுப்புறது எதுக்குன்னா, நீங்கள் தானேங்க வழக்கு போட்டீங்க, உங்கள் வழக்கை பேஸ் பண்ணி தானேங்க எங்களுக்கு சிபிஐக்கு அனுப்பிச்சு விசாரணைக்கு, உங்கள் குற்றச்சாட்டு என்ன, யார் யார் குற்றவாளிகள் அப்படின்னு கேட்குறாங்க. கேட்குறதுக்கு தான் கூப்பிட்றாங்க. இதுக்கப்புறம் இன்னும் சம்மன் நிறைய பேர்த்துக்கு வரப்போகுது. தப்பு செய்தவர்கள் தப்ப முடியாது, கொலை செஞ்சவங்கெல்லாம் தப்ப முடியாது, போய்த்தான் ஆகணும். அதனால் இப்போ அவர் போகிறது வந்து விசாரணைக்காக இவர்கள் கொடுத்த புகாரினால், இவர்கள் தொடுத்த வழக்கின் அடிப்படையில் வந்து சிபிஐ விசாரிப்பதால் இவர்கள் தரப்பு விஷயம் என்ன சொல்லுது என்று கேட்பதற்காகத்தான் அனுப்புகிறாங்க. அடுத்து வரும் விசாரணை, தயாராக இருங்கள், எலெக்ஷன் நெருங்கும்போது வரப்போகுது. அப்போ பல பேர் ஜெயிலுக்கு போவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அதையாச்சும் பிஜேபி ஒழுங்காக பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். அதனால் விஜய்க்கு சம்மன் அனுப்புனது என்பது சட்டத்தை பொறுத்தவரை அது ஒரு சாதாரண விஷயம்.